இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கள்ளக்காதலனை கழுத்தை இறுக்கி கொன்ற பெண் கைது. உடந்தையாக இருந்த இருவரை கைது செய்த போலீசார். வாடிக்கையாளர்களின் நகைகளுடன் மாயமான அடகு கடைக்காரர் கைது. தலைமறைவாக இருந்தவரை ராஜஸ்தான் சென்று கைது செய்த போலீசார். வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. கள்ளக்காதலனை கழுத்தை நெரித்து கொன்ற பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதலியார்பேட்டை போலீஸ் சந்து வீதியை சேர்ந்தவர் 40 வயதான ரவிக்குமார். இவர் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். பிரேத பரிசோதனையில் ரவிக்குமார் கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. போலீஸ் விசாரணையில் ரவிக்குமாருக்கு முதலியார்பேட்டையை சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமி என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரியவந்தது. விஜயலட்சுமியை பிடித்து விசாரித்தனர். கடந்த 21ஆம் தேதி விஜயலட்சுமிக்கும் ரவிக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி போதையில் இருந்த ரவிக்குமாரை புடவையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். பின் விஜயலட்சுமியின் நண்பர்கள் முதலியார்பேட்டையை சேர்ந்த சேத்திலால், சின்னசேலம் ராஜா ஆகியோர் உதவியுடன் தூக்கில் மாட்டியது தெரியவந்தது. இதையடுத்து விஜயலட்சுமி, சேத்திலால் ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்த உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்று தொடர்ந்து பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி, கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை 6 மணிக்கு திருப்பலி, மறையுரை, நவநாள் மற்றும் சிறிய தேர்பவனி நிகழ்ச்சிகள் 9 நாட்கள் நடைபெற உள்ளன. மேலும் வரும் மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அன்றிரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்று ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சொரூபத்திற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வரும். அப்பொழுது ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மறுநாள் காலை 5ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, தோம்னிக் சாவியோம், அலெக்ஸ், பங்கு பேரவை துணை தலைவர் சூசை மரியநாதன் டோம்னிக், பொருளாளர் டாக்டர் தர்மதுரை, செயலாளர் டாக்டர் ஜெயராஜ், பெஞ்சமின், அருள் சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகைகளுடன் தலைமறைவான அடகு கடைக்காரரை ராஜஸ்தானில் புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் விஜயகுமார் மகன் ஜூகில் கிஷோர். இவர் அதே பகுதியில் நகை அடகு கடை வைத்துள்ளார்.
இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் தங்கள் நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். கடந்த சில மாதங்களுக்கு முன் கடையை பூட்டிவிட்டு 250 சவரன் நகைகளுடன் கிஷோர் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் அவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்டனர். ஆனால் மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜூகில் கிஷோர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் ராஜஸ்தான் சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் ராஜஸ்தானுக்கு சென்று அங்கிருந்த ஜூகில் கிஷோரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் ஒரு சில நகைகளை விற்று இருப்பதும் எஞ்சிய நகைகளை வங்கியில் அடமானம் வைத்திருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடந்த 3 வருடங்களாக குடும்பத்துடன் தலைமறைவாக இருந்து பொதுமக்களின் நகை மற்றும் பணத்தை ஏமாற்றி எடுத்து சென்ற வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஜூகில் கிஷோரை ராஜஸ்தானில் கைது செய்த உதவியாளர் அருண்குமாரை கிழக்கு பிரிவு SP ரகுநாயக்கம் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தனிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய தலைமை காவலர்கள் பிரபாகர், தேவா, காவலர்கள் முரளி, பிச்சுமணி, பெரியசாமி ஆகியோர்களையும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் வகையில் திமுக ஆட்சி அமையும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இரத்த தான முகாம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக மருத்துவர் அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி வீதி கண்ணையா பிசினஸ் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில்லை. கலைஞரின் காப்பீடு திட்டம் போல புதுச்சேரியில் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தால் புதுச்சேரியில் யாரும் பயன்பெறவில்லை. காப்பீடு திட்டத்தில் பயனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் தொகை அதிகப்படுத்திய போதும் அதனால் எந்த ஆதாயமும் பயனும் மக்களுக்கு இல்லை. புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் வகையில் திமுக தலைமையிலான ஆட்சி உதிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். வில்லியனூர் மாவட்டத்தின் பாஜக சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கம் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது. சட்ட மாமேதை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சியால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கம் வில்லியனூர் ஆனந்த ராஜா திருமண நிலையத்தில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில அரசு பட்டியலின மக்களுக்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில பட்டியலின தலைவர் விஸ்வமோகன், மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் பற்றிய கருத்தரங்கில் சிறப்பான கருத்துரை வழங்கினர். மேலும் வில்லியனூர் மாவட்ட பட்டியலணி தலைவர் தனசேகர், வில்லியனூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதி தலைவர்கள் மண்ணாடிப்பட்டு அனுசுவை, திருபுவனை அமரேஷ், ஊசுடு முத்தாலு முரளி, மங்கலம் சபரிகிரீசன், வில்லியனூர் சுந்தர் ஆகியோருடன் திருபுவனை தொகுதி முன்னாள் தலைவர் SR பாஸ்கர், சதாசிவம், OBC அணி மாநில செயலாளர் பாலபாஸ்கரன், கலையரசன், மாநில பட்டியலணி பொதுச் செயலாளர் நாகராஜன், மாநில பட்டியலணி செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம், விண்ணரசன், மூத்த நிர்வாகிகள் MS பெருமாள், RS கண்ணன், கார்த்திகேயன், ஏழுமலை, தேவராஜன், ஐயனார் மற்றும் பல்வேறு மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இந்த விழாவினை சிறப்பாக வில்லியனூர் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன், மாவட்ட துணைத் தலைவர் இளவரசன், மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், வேதகிரி, பிரசன்னா மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்களம் தொகுதி உருவையாறு 4 முனை சந்திப்பில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி அரசு எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மங்களம் தொகுதி உருவையாறு திரௌபதி அம்மன் கோவில் திடலில் திமுக ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுமக்களுக்கு இலவச சேலை மற்றும் பிரியாணியை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு உருவையாறு கிளை கழக செயலாளர் கோ. சிவலிங்கம் தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் முன்னிலை வகித்தார். இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வில்லியனூர் தொகுதி கழக செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி கழக நிர்வாகிகள் சாரங்கம், முருகதாஸ், தட்சிணாமூர்த்தி, MS முரளி, ஐயனார், புஷ்பலதா, கன்னியப்பன், மணிகண்டன், மங்களம் தர்ஷனா, சரவணன், கலைதாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஸ்ரீஹரி நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி கம்பன் நகரில் பாஜக செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் தொடர்ந்து 3வது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழச்சாறு கடைகளிலும் தர்பூசணி கடைகளிலும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மக்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு கட்சி சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து 3வது வருடமாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பன் நகர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை கொடுத்தார். மேலும் பாவாணர் நகர், ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், உழவர்கரை, மூலக்குளம், அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் தினந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவசமாக நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மகேஷ், கனகலிங்கம், ஆண்டனி ஜோசப், தக்கக்குட்டை ராஜா, ஜோசப், ஆல்பர்ட் ராஜா, ராம்போ ராஜா, நட்ராஜ், முருகன், ஆறுமுகம், பிரான்சிஸ், ஜோசப், அருமாதபுரம் இளையராஜா, சபரி, பிச்சை வீரன்பேட் முனுசாமி, மூலக்குளம் வேலாயுதம், ரஜினி, முனுசாமி, ஜவஹர் நகர் விஜயபாரதி, ராஜி, ராஜசேகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு தொகுதி செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவரது திருக்கரங்களால் ஜெர்சி மற்றும் ஷார்ட்ஸ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து லியோ பட பாணியில் மாநில செயலாளர் ஜவஹர் கிளாஸ் பிரேம் உடைத்து ஜெர்சி மற்றும் ஷார்ட்ஸை அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது உடன் தொகுதி தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, பொருளாளர் குவைத் குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் ஒதியம்பட்டு KV நகரை சேர்ந்த தனம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வருகின்ற 30ஆம் தேதி புதன்கிழமை சித்தருடைய மகா குரு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மகானின் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலவச மிதிவண்டி வட்டார கல்வி அலுவலர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் ரசபுத்திரபாளையம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வட்டார கல்வி அலுவலர்கள் முன்னிலையில் இலவசமாக வழங்கப்பட்டது. கண்டமங்கலம் வட்டாரம் ரசபுத்திரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி பழனியம்மாள் முன்னிலை வகித்தார். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன், வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திலகம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், மணிபாலன், ராமச்சந்திரன், ரமேஷ், ராஜேஸ்வரி, கிரிஜா உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ரோஹித், சுஷ்மிதா, ஹரிணி ஆகிய 3 மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியர் சுந்தர் நன்றி கூறினார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேசிய வருவாய் திறனறிவு தேர்வில் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2 தேர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் பள்ளிகளுக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு மத்திய அரசு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் திறனறிவு தேர்வு கடந்த மாதம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை தேசிய கல்வித்துறை கடந்த வாரம் வெளியிட்டது. இதில் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த யுகேஷ், சதீஷ் ஆகிய 2 மாணவர்கள் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றனர். கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் RS வாசன் முன்னிலையில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற யுகேஷுக்கும் 2வது மதிப்பெண் பெற்ற சதீஷுக்கும் பள்ளி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கண்டமங்கலம் வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை தேன்மொழி வரவேற்புரை வழங்கினார் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கினர். அதேபோன்று ஒன்றிய சேர்மன் RS வாசன் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாணவர்களின் தேர்ச்சியை ஊக்குவிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தேர்வில் தேர்ச்சி அடைய உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இறுதியில் பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலும் இதேபோன்று நமது பள்ளி மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்று மாவட்டத்தில் முதல் பள்ளியாக நமது பள்ளியை தரம் உயர்த்த மாணவர்களுக்கு உதவியாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிச்சயம் இருப்போம் என கூறினர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சைக்கிள்கள் 20 பேருக்கும், தட்டுவண்டிகள் 5 பேருக்கும், 2000 பெண்களுக்கு புடவையும், 500 பேருக்கு வேட்டியும் வழங்கப்பட்டது. மேலும் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் மற்றும் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் படைசூழ 200 மோட்டார் சைக்கிள்களில் வீதி உலா வந்து வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
விழாவில் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தொகுதி செயலாளர் ராஜா அனைவரையும் வரவேற்றார். முடிவில் அவைத் தலைவர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாஜக பொறுப்பாளர் பிரகாஷிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவையும் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவியும் வழங்கி சிறப்பித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா மற்றும் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சாம்ராஜ், மாவட்ட பொறுப்பாளர் அங்குதாஸ், சுகுமாரன், தொகுதி தலைவர் நந்தகுமார், திமுக தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், குமார், சம்பத், மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம், சேஷாத்ரி, முருகசாமி, செல்வகுமார், அரவிந்த், இளங்கோவன், சரவணகுமார், முத்துகிருஷ்ணன், கவிபாரதி, மகேஷ், சஞ்சய் உள்ளிட்ட ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கள்ளக்காதலனை கழுத்தை இறுக்கி கொன்ற பெண் கைது. உடந்தையாக இருந்த இருவரை கைது செய்த போலீசார். வாடிக்கையாளர்களின் நகைகளுடன் மாயமான அடகு கடைக்காரர் கைது. தலைமறைவாக இருந்தவரை ராஜஸ்தான் சென்று கைது செய்த போலீசார். வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.